தூங்கும் போது எதுக்கு போனு, சாப்பிடும் போது எதுக்கு போனு, கக்கூசுக்கு எதுக்கு போன்? நைட் டைமு நீங்கள் தூங்குறப்போ அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நைட் டைமில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதிகமாக ஃபோன் பண்ணுறப்போ உங்கள் ஃபோனில் இருந்து எமிட் ஆகிற ப்ளூ லைட்டு நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோனான மெலட்டோனின் அதுதான் தூக்கத்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்கள் ஸ்லீப் பேட்டர்னே மொத்தமாக டேமேஜ் ஆகும். நீங்கள் ஃபோனை எதிர் உங்கள் பில்லோ கீழேயோ உங்கள் கை கேட்ட துடுக்கிலே வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ஒரு காலு வந்திருந்தீங்கன்னா உடனே எடுக்க தோணும். இதுக்கு பேர் சைக்கலாஜிக்கல் அலர்ட்னஸ். இது ஒரு மோசமான பிஹேவியர் தான். ஆல்சோ இந்த மாதிரி அடியில் வச்சிங்கன்னா ரேடியேஷன் அதிகமாகவே எமிஷன் ஆகும். ஸோ மினிமம் ஒரு மீட்டர்ஸ் தூரத்துலையாவது உங்கள் ஃபோனை வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ, நான் ஜஸ்ட் ஒரு அலாரம் வைக்கிறதுக்கு தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி பெருசாக ஃபோனில் நோண்ட மாட்டேன்னீங்கன்னா வேண்டாம், நீங்கள் அனலாக் கிளாக் வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் அலாரம் இதில் தான் வைப்பேன் நடம் பிடிச்சிங்கன்னா மார்னிங் நீங்கள் எந்திச்சு முதல்ல முடிக்கிற மூஞ்சி உங்கள் ஃபோனாக தான் இருக்கும். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை கண்டிப்பாக டிஎன்டி மோடில் போடுங்க. அழகான டீப் ஸ்லீப்புக்கு போங்க, அதாவது ரெம் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள்.